கரங்களை உயர்த்துற அல்லேலூயா சொல்லலாம். மீண்டுமாய் உங்களை இயேசுவின் நாமத்திலே நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து நாம் கர்த்தருடைய வசனத்துக்குள்ளாக நம்முடைய சிந்தைகளை திருப்ப போகிறோம். தேவன் இந்த நாளில் நம்மோடு கூட பேசும்படி ஜெப சிந்தையோடு ஒவ்வொருவரும் காணப்பட வேண்டியது அவசியம். ஆண்டவர் இந்த ஆண்டு நமக்கு நல்ல வார்த்தை தந்தார்ல, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழி உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல். அப்படிதான் இதுவரை நடத்திட்டு இருக்காருன்னு சொன்னவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லலாம். அல்லேலூயா. இந்த செய்தியின் தலைப்பு தாமதித்தாலும் காத்திரு. Though it tarry, wait for it. ஒருவேளை தாமதிக்கலாம், ஆனா நீ காத்திருப்பாய். ஆனா நீ கைவிடப்படுவது இல்லவே இல்லை. இதுதான் தேவன் எனக்கு தந்த செய்தியாய் காணப்படுகிறது. நம்ம எல்லாரும் நம்முடைய வேதாகமத்தை ஆபகுக் தீர்க்கதரிசன புஸ்தகத்துக்கு திருப்பிக் கொள்ளலாமா? 2வது அதிகாரம் 1 முதல் 4 முடிவுள்ள வசனங்களில் தான் இன்றைய செய்தி அடங்கி இருக்கிறது. எல்லாரும் பைபிளை திருப்புங்க. ஆபகுக் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 4 முடிவுள்ள வசனங்களை நாம் இப்பொழுது வாசிக்க கேட்போம். எல்லாரும் எடுத்து வைத்துக் கொள்ளுங்க. ஓகேயா? நான் என் காவலிலே தரித்து, நான் என் காவலிலே தரித்து அரணிலே நிலை கொண்டிருந்து, அரணிலே நிலை கொண்டிருந்து அவர் எனக்கு என்ன சொல்லுவார் என்றும், அவர் எனக்கு என்ன சொல்லுவார் என்றும், அவர் என்னை கண்டிக்கும் போது, அவர் என்னை கண்டிக்கும் போது நான் என்ன உத்தரவு சொல்லுவேன் என்றும், நான் என்ன உத்தரவு சொல்லுவேன் என்றும் கவனித்து பார்ப்பேன் என்றேன். கவனித்து பார்ப்பேன் என்றேன். அப்பொழுது கர்த்தர் எனக்கு பிரதியுத்தரமாக, நீ தரிசனத்தை எழுதி அதை கடந்தோடுகிறவன் வாசிக்கும்படி பலகைகளிலே தீர்க்கமாக வரை. குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவிலே அது விளங்கும். அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. அது நிச்சயமாய் வரும். அது தாமதிப்பதில்லை. இதோ அகங்காரியாய் இருக்கிறானே, அவனுடைய ஆத்துமா அவனுக்குள் செம்மையானது அல்ல. தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். இந்த 4 வசனத்திலிருந்து 4 காரியத்தை என் தேவன் எனக்கு கற்றுத்தந்தார். இது பாபிலோனுக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் சிறையிருப்பாய் கொண்டு போகப்படுகிறதை குறித்து ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தையாய் இருந்தாலும் அது எல்லாருக்கும் பொதுவான ஒரு வார்த்தை தான். இந்த சம்பவத்தை, இந்த வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது இது தரிசனத்தை பற்றியதாய் காணப்படுகிறது. நல்ல கவனிக்கணும். தரிசனம் எல்லாருக்கும் கொடுக்கப்படுவது எப்படி? யாருக்கு தரிசனம் கிடைக்கும்? அந்த தரிசனத்தை என்ன செய்ய வேண்டும்? அந்த தரிசனம் எப்படி காரியங்களை நிறைவேற்றும் என்பதை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் இந்த பகுதியிலிருந்து நம்மோடு தெளிவாய் சில காரியங்களை பேச விரும்புகிறார். ஜெபத்தோடு இருப்பீர்களேயானா கர்த்தர் நமக்கு நல்ல வார்த்தைகளை தருவார். அன்புக்குரியவர்களே, இந்த சம்பவத்தை நான் வாசித்த பொழுது 4 காரியங்களை கர்த்தர் எனக்கு கற்றுத்தந்தார். 1, முதல் வசனத்திலே விழிப்பாயிரு, ஆங்கிலத்திலே வாட்ச். 2வது எழுதிடு, ரைட். 3வது காத்திரு, வெயிட். 4வது வசனம் விசுவாசித்திரு, ஃபெய்த். இந்த 4 காரியங்களும் எனக்குள்ள அப்படியே விழுந்துச்சு. ஆங்கில வேதாகமத்தை நான் வாசித்து பார்த்தேன். KJV மற்றும் ஆம்பிளிஃபைட் பைபிள்ஸ் எல்லாம் வாசித்து பார்த்த பொழுது இந்த 4 ஆங்கில வார்த்தைகளும் அங்கு இந்த 4 வசனங்களில் இருப்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். தாமதித்தாலும் காத்திரு. எதற்கு? யாருக்கு? ஏன் இந்த வார்த்தைகள்? இவைகளை பற்றி தான் நான் பேச விரும்புகிறேன். ஆபகுக்
1வது அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது இந்த ஆபகுக் அந்த தீர்க்கன் சமுதாயத்தை பார்க்கிறான், உலக ஜனங்களின் காரியங்களை பார்க்கிறான். அநீதி, நன்மை செய்கிறவன் தண்டிக்கப்படுகிறான், மகிழ்ச்சியா இருக்க வேண்டியவன் துக்கத்தோடு இருக்கிறான், தீமை செய்கிறவர்கள் பலத்திருக்கிறார்கள். எல்லாமே வித்தியாசமா இருக்கிறது. அவனால் அதை புரிந்து கொள்ள முடியவில்லை. அவன் ஆண்டவரிடத்தில் கேள்வி கேட்கிறான், ஏன் ஆண்டவரே இப்படிப்பட்ட காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது என்று அவன் கலங்குகிறான். ஒரு உதாரணத்துக்கு, எல்லாவற்றையும் வாசிப்பதற்கு டைம் இல்லாட்டாலும் அந்த ஆபகுக் புஸ்தகத்துல ஒரே ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். 1வது அதிகாரம் 13வது வசனம். 13வது வசனம் பாருங்க. ஆபகுக் 1:13. தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணனே, தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணனே, அநியாயத்தை நோக்கி கொண்டிருக்க மாட்டீரே, அநியாயத்தை நோக்கி கொண்டிருக்க மாட்டீரே. பின்னை துரோகிகளை நீர் நோக்கி கொண்டிருக்கிறது என்ன? பின்னே துரோகிகளை நீர் நோக்கி கொண்டிருக்கிறது என்ன? துன்மார்க்கன் தன்னை பார்க்கிலும், துன்மார்க்கன் தன்னை பார்க்கிலும் நீதிமானை விழுங்கும் போது, நீதிமானை விழுங்கும் போது நீர் மௌனமாய் இருக்கிறது என்ன? நீர் மௌனமாய் இருக்கிறது என்ன? போதும். இந்த மனிதனால் சமுதாயத்தில் நடைபெறுகிற காரியங்களை ஜீர்ணிக்க முடியவில்லை. ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? நல்லவர்களுக்கு பிரச்சனை, கெட்டவர்களுக்கு சந்தோஷம். ஏன் ஆண்டவரே இப்படி நடக்குதே என்று அவன் குழம்பி போய் நிற்கிறான், கேட்கிறான். கேட்டது மட்டுமல்ல, அவன் ஒரு பொறுப்பு மிக்க ஒரு பதவியிலே இருக்கிறான். ஜாமக்காரன் வேலை கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஜாமக்காரனுடைய வேலை என்ன தெரியுமா? அந்த பட்டணத்தை அவன் என்ன செய்யணும்? பாதுகாக்கணும். ராம் முழுவதும் அந்த காவல் கோபுரத்தில் ஏறி நின்று வெகு தூரத்தில் இருந்து வருகிற எதிரியை அடையாளம் கண்டுகொண்டு அதை ராஜாவுக்கு தகவல் தெரிவித்து தங்களை தப்புவித்துக் கொள்வதற்கு எச்சரிப்பு செய்கிறவன் தான் ஜாமக்காரன். இப்படிப்பட்ட ஒரு பொறுப்பில் இருந்து கொண்டுதான் சமுதாயத்தை குறித்த பாரத்தை இவன் எடுத்துக் கொள்கிறான். நான் ஒன்றை சொல்ல விரும்புறேன். நம்முடைய குடும்பத்தை குறித்தும், பிள்ளைகளை குறித்தும், சமுதாயத்தை குறித்தும், சபையை குறித்தும் பாரம் உள்ளவர்களுக்கு தான் கர்த்தர் தரிசனம் கொடுக்கிறார். அது பாட்டுக்கு வாழ்ந்துட்டு இருக்கேன் பாஸ்டர் அப்படின்னு சொன்னா இந்த தரிசனத்தை எல்லாம் உங்களால பெற்றுக்கொள்ள முடியாது. ஒரு பாரம் உள்ள ஜனங்களோடு தான் ஆண்டவர் தரிசனத்தின் மூலம் இடைபடுவார். இந்த மனிதனுக்குள்ள ஒரு பெரிய பாரம். அந்த பாரத்தின் நடுவில் அவன் கர்த்தரிடத்தில் கேள்வி கணைகளை எழுப்பி விட்டு விட்டு வேலை செய்கிற அந்த இரவு வேளையில அவனுடைய உள்ளான மனிதன் என் தேவனுடைய சத்தத்திற்காக ஏங்கி கொண்டிருக்கிறான். இப்பொழுது வாருங்கள் 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை பாருங்கள். நான் என் காவலிலே தரித்து அரணிலே நிலை கொண்டிருந்து அவர் எனக்கு என்ன சொல்லுவார் என்றும், அவர் என்னை கண்டிக்கும் போது இல்லது என்னுடைய குறைவை உணர்த்தும் போது நான் என்ன உத்தரவு சொல்லுவேன் என்றும் கவனித்து பார்ப்பேன் என்றேன். எல்லாம் கவனிக்கிறீங்களா? இவன் வேலை செய்து தான் இருக்கான். ஆனா அவனுக்குள் அல்ல, நான் கேட்டேனே கேள்வி, அதுக்கு அவர் என்ன சொல்லுவார் என்று அவனுடைய காதுகள் கர்த்தருடைய சத்தத்தை கேட்பதற்கு திறக்கப்பட்டது மட்டுமல்ல, ஏக்கத்தோடு பெருமூச்சோடு ஏங்கிக் கொண்டிருக்கிறது. யாரோடு கர்த்தர் பேசுவார்? அவர் சத்தம் கேட்க துடிப்பவனோடு கர்த்தர் பேசுவார். இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்ப்பதற்கு ஆசைப்பட்ட மனிதன் தன்னுடைய கீழ்த்தரமான வாழ்க்கை நிமித்தம் ஒளித்திருந்து பார்த்தான். அந்த ஆசையை உள்ளவனையே ஆண்டவர் தன்னோடு அணைத்துக் கொள்வாரே என்றால், அவருடைய சத்தம் கேட்க வேண்டும் என்ற தீராத ஏக்கம் உள்ளவனுக்கு அவர் பேசாமலோ தரிசனம் கொடுக்காமலோ இருப்பாரோ?
இந்த காலை வேளையில கர்த்தருடைய சத்தத்தை கவனிப்பதற்கு நேரம் எடுத்தீர்களா? நீங்கள் காலையில வழக்கம் போல எழும்பணும், ஒரு சின்ன ஜெபம் பண்ணணும், ஊழியம் செய்யறேன்னு சொல்றவங்க கூட இன்னைக்கு அநேகர் காலையில் எழும்பி ஜெபிப்பது கிடையாது. வேதனைக்குரிய ஒரு உண்மை. ஜெபிக்காமல் செய்யப்படுகிற எந்த ஒரு காரியத்தையும் கர்த்தர் அங்கீகரிக்க முடியாது. காலையில எழும்பி உட்கார்ந்து பாருங்க, கர்த்தருடைய சமூகத்துல கர்த்தருடைய சத்தத்தை கேட்க முடியும். அதுக்கு ஒரு விழிப்பின் அனுபவம் வேணும். நம்முடைய காதுகள் திறந்து இருக்கணும். ஆண்டவரே என்னோடு பேசும், ஆண்டவரே என்னோடு பேசும். ஒரு சாமுவேல் பிள்ளையாண்டவரோடு கர்த்தர் பேசினது உண்மையானா, உன்னோடும் அவர் பேசுவதற்கு அவர் துடித்துக் கொண்டிருக்கிற தேவன். குழப்பத்தில் வந்திருக்கிறாயோ? ஏன் எங்களுக்கு இப்படி நடக்கிறது? ஏன் எங்க குடும்பத்தில் மட்டும் இப்படி? ஏன் எனக்கு மட்டும் இப்படிப்பட்ட சூழ்நிலை என்று அங்கலாய்ப்போடு கூட ஆண்டவனிடத்தில் புலம்பின நிலைமையில காணப்படுகிற தேவ பிள்ளையே, உன்னோடு கூட கர்த்தர் பேச விரும்புகிறார். இப்பொழுது உன்னுடைய செவிகள் என் அப்பன் இயேசுவின் சத்தத்தை கேட்பதற்கு திறக்கப்பட்டிருக்குமே, ஆனால் ஆண்டவர் உன்னோடு பேசுவது அதிக நிச்சயம். அந்த இடத்துல அவன் கவனித்துக் கொண்டிருக்கிறான். பொதுவா நம்ம ஜெபத்துல நம்முடைய வேதனைகளையும் நம்முடைய தேவைகளையும் தான் கொட்டுவோமே தவிர, அவர் என்னிடத்தில் என்ன பேச விரும்புகிறார், அவர் என்னுடைய குறையை உணர்த்த விரும்புகிறாரா, என்னிடத்தில் என்ன குறைவு இருக்கிறது என்பதை அவர் எனக்கு சொல்லட்டும் என்ற ஏக்கத்தோடு கேட்கிறவர்கள் சொற்பமான பேர்தான். ஆனால் எந்த ஒரு தெய்வ பிள்ளை என்னோடு கர்த்தர் பேசணும்னு தன்னுடைய அலுவல்களின் நடுவிலும், ஆமென் சொல்ல முடியுமா? அந்த துடிப்பு இருந்துச்சுன்னா நைட்ல கர்த்தர் பேசுவார். கரங்களை உயர்த்த முடியுமா? எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. இவனுக்குள்ளால ஒரு வாஞ்சை. அவன் வேலைய கண்கள் தூரத்தில் பார்த்து கொண்டிருந்தாலும் உள்ளான அந்த காதுகள் யாருக்கு நேராய் திறக்கப்பட்டிருக்கிறது? தேவனுக்கு நேராய். நான் கேட்டேனே கேள்வி, அதுக்கு பதில் சொல்ல மாட்டாரா? எஸ். விழிப்பாருங்க, கவனமா இருங்க, கவனிங்கள். கர்த்தர் சொல்லுகிற சத்தத்தை கடைசியா என்றைக்கு நீங்க கேட்டீங்க? அது பாஸ்டர்ட்ட மட்டும்தான் பேசுவாரா? இல்லைங்க, ஈவன் நம்மோடு கூட கர்த்தர் பேசுவார். கர்த்தர் பேசுவார். நம்ம காதுகள் அதுக்கு ஆயத்தமா இருந்த போதும் கர்த்தர் பேசுவார். ப்ளீஸ் உங்க செவிகளை அவருடைய சத்தம் கேட்பதற்கு திருப்பி திறந்து கொடுத்துருங்க. என்னோடு பேசும் ஆண்டவரே. ஜெபம் செய்யும் பொழுது மட்டுமல்ல, நான் அலுவல்களை நடப்பிக்கும் பொழுது கூட, நான் படுத்து இருக்கும் பொழுது கூட, நான் என் காரியங்களை, வீட்டு காரியங்களை கவனிக்கும் பொழுது கூட, உள்ளான மனிதனிலே உன்னதருடைய சத்தம் அப்படி அசரீரி குரலில் கேட்க முடியும். பழகினவர்களுக்கு அது இனிமையான ஒரு அனுபவம். நல்லா கவனிக்கணும், விழிப்பா இருக்கணும். இதுவரை இருந்தது போல இல்ல. இந்த ஜாமக்காரன் தூங்கிட்டா முழு பட்டணமும் பாதிக்கப்படும். ஸ்திரீயே, தகப்பனே, சகோதரா, சகோதரி, அன்பு தாயே, வாலிப தம்பி, தங்கச்சி, நீ தூங்கினால் உன் குடும்பத்துக்கு பாதிப்பு. தூங்கிக் கொண்டிருக்கிறாயோ? விழித்திருப்பதற்கென்று பிரித்தெடுக்கப்பட்டவள் நீ. தட்டி எழுப்பின பிறகு கூட வேண்டாம், பிறகு பார்க்கலாம் என்று தூங்கி கொண்டிருக்கிற உன்னோடு கர்த்தர் பேசுகிறார். விழிப்பாயிரு, நான் மறுபடியும் உன்னோடு பேசும்படி ஆவலோடு இருக்கிறேன். உன்னுடைய கேள்விகளுக்கான பதிலை தரிசனத்தின் மூலமாய் உனக்கு விளக்கும்படி நான் எழுப்பி வருகிறேன் என்று கர்த்தர் உரைக்கிறார். ஜாமக்காரனுடைய வேலை அதுதான். ஏசாயா 21:6 பாருங்க.
ஆண்டவர் என்னை நோக்கி நீ போய் காண்பதை தெரிவிக்கும்படி ஜாமக்காரனை வை என்றார். நான் சொல்ல முடியும், நம்ம குடும்பத்துக்கு நாம தான் ஜாமக்காரன். ஏற்றுக்கொள்றவங்க மட்டும் உங்க கரத்தை உயர்த்த முடியுமா? நான் ஒன்றுக்கும் பிரயோஜனமற்றவள் என்று சொல்லக்கூடாது. உங்கள் குடும்பத்துக்கு தேவன் உங்களை ஜாமக்காரர்களாய் வரப்போகிற எல்லா காரியங்களையும் அறிந்து அதை வீட்டுக்கு அறிவித்து குடும்பத்தை தப்புவித்து குடும்பத்தை கர்த்தரின் ராஜ்யத்துக்கு ஆயத்தப்படுத்துகிறவர்கள் தான் நீங்கள். உன் சபையையும் தாண்டி இந்த சமுதாயத்தை குறித்த சில காரியங்களை கூட ஆண்டவர் உன்னோடு பேசி கொண்டிருக்கிறாரே, அதை நீ மறந்து விட்டாயோ? விழிப்பாயிரு, கவனமாயிரு. கர்த்தருடைய சத்தம் எப்பொழுது வேண்டுமானாலும் உனக்கு கேட்கப்படலாம். நீ உன் காதுகளை திறந்து கொடுப்பாயா? 2வது வசனம். அப்பொழுது கர்த்தர் எனக்கு பிரதியுத்தரமாக நீ தரிசனத்தை எழுதி அதை கடந்து ஓடுகிறவன் வாசிக்கும்படி பலகைகளிலே தீர்க்கமாய் வரை. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, பலகைகளிலே தீர்க்கமாக வரை. நல்ல கவனிங்க. விழிப்பாய் கவனமாய் இருந்த மனிதனோடு கூட கர்த்தர் பேச ஆரம்பித்து விட்டார். அவருடைய வார்த்தை, அவருடைய இருதய குமுறல் தான் தரிசனம். மறந்துடக்கூடாது. அவர் தன்னுடைய பிள்ளைகளை குறித்து என்ன நினைவு கூறுகிறாரோ அதை தம்முடைய பிள்ளைகளுக்கு வெளிப்படுத்துவார். அதுக்கு பேர் தான் என்ன தெரியுமா? தரிசனம். உங்களுக்கு என்ன தரிசனம் தந்திருக்கார்? பேசுவாரா? ஜாமக்காரன் வேலை பார்த்து கொண்டிருந்த அந்த மனிதனோடு கர்த்தர் பேசினார். ஒரு சாமுவேல் பிள்ளையாண்டானா இருந்த பொழுதே பேசினார்ல, நம்மோடு அவர் பேசுவார். அவருக்கு வார்த்தைகள் எல்லாம் இப்ப அப்படியே அசரீரி குரல்ல சிலருக்கு கேட்கும், சிலருக்கு அந்த பிலிம் ஓடினது மாதிரி கர்த்தர் காண்பிப்பார். நீ விழிப்பாய் இருந்தது மட்டும் போதாது. விழிப்பாய் இருந்த பொழுது கர்த்தர் உனக்கு காட்டின தரிசனம், கர்த்தர் உனக்கு சொன்ன வார்த்தை, இவைகளை எழுத வேண்டுமாம், பலகைகளில் தீர்க்கமாய் வரைய வேண்டுமாம். ஏன், எதற்கு அதை எழுத வேண்டும்? இரவில் பார்த்த தரிசனம், காலையில் ஜெபிக்கும் பொழுது கூட ஞாபகமாய் இருந்த தரிசனம், அடுத்து தூங்கி எழும்பின பொழுது மறந்து விட்டதோ? ஆண்டவர் உனக்கு தரிசனத்தை தந்த உடனே, வாக்கு தத்தத்தை தந்த உடனே ஒரு நோட்ல இல்லது ஒரு டைரியில அதை எழுதி வைக்கணும். எழுதியிருக்கீங்களா? எத்தனை வாக்கு தத்தத்தை என்றைக்கு ஆண்டவர் தந்தார், எந்த ஆராதனையில தந்தார், எந்த ஜெப நேரத்தில் தந்தார் என்பதை நீங்கள் எழுதி வைத்திருக்கிறீர்களோ? நல்ல கவனிக்கணும். எழுதுவது மட்டுமல்ல, அதை கடந்தோடுகிறவன் வாசிக்கும்படி பலகைகளில் எப்படி எழுதணுமா? தீர்க்கமாய். ஆங்கிலத்தில் என்கிரேவ்ட் அப்படின்னு இருக்குது. கல்லுல செதுக்கும் அல்ல. எழுதுவது அழியலாம், ஆனால் கல்லில் வெட்டுவது அழியாது. ஏன்? தேவன் உனக்கு தந்த தரிசனம் அவ்வளவு விலையேற பெற்றது. அது உன் வாழ்க்கையே மாற்றக்கூடியது. அது சமுதாயத்திலே ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்தக்கூடியது. அதை நீ அலட்சியமா மறந்து விட்டாய் அல்லவோ? மறப்பதற்காய் ஆண்டவர் உனக்கு தரிசனம் தந்தார், நிறைவேற்றுவதற்கல்லவோ தந்தார். எத்தனை தேவ பிள்ளைங்க இந்த இடத்துல இந்த செய்தியை கேட்டுக் கொண்டிருக்கிற உங்களுக்கு தேவன் தந்த அநேக தரிசனத்தை மறந்தவர்கள் உண்டு. எழுதுனீங்களா? எழுதுனா கூட போதாதங்க, கல்லுல வெட்டி வைக்கணும் உளியினால. எதுக்கு இப்படி ஆண்டவர் சொல்லி இருக்கிறார்?
அதுவும் எப்படி கடந்து ஓடுகிறவன் வாசிக்கும்படியாய் பலகைகளிலே, ஆங்கிலத்திலே சொல்லப்படுகிறது அது களிமண்ணை சுட்டு அதுல எழுதுவாங்களாம், அதுல வரைஞ்சு வைத்திருப்பாங்களா, அது சீக்கிரம் போகாது. ஆனா நம்ம அதை விட கர்த்தர் முக்கியத்துவம் எடுத்துக்கிறார். ஓடுகிறவன் கூட வாசிக்கணும். அப்ப அந்த அளவு பெருசா எழுதி இருக்கணும், ஸ்கிரிப்ட் பெரியதா இருக்கணும், எழுத்து பெருசா இருக்கணும், எல்லாருக்கும் தெரிவிக்கும்படி. இதுல 2 காரியம் சொல்லப்பட்டிருக்கு. எதுக்கு எழுத சொன்னா தெரியுமா? இது விலையேற பெற்ற வார்த்தை. யார்கிட்ட இருந்து வந்தது சொல்லுங்க? தேவனிடத்திலிருந்து வந்த வார்த்தை. கருத்தை உயர்த்த முடியுமா? இந்த தரிசனம் யார் தந்தா? இந்த வார்த்தை யார் தந்தா? கர்த்தர். அதை ஏன் எழுதி வைக்கணும்? மறக்க கூடாது. விலையேற பெற்ற வார்த்தைய 10 வருஷம் கழித்து என் பிள்ளை பார்த்தா கூட அவனுக்கு ஒரு உயிர்ப்பிக்கும் அனுபவம் வரும். அதை பத்திரப்படுத்தணுமா? எல்லாரும் சொல்லுங்க, அதை என்ன செய்யணும்? பத்திரப்படுத்தணும். preserved it. இரண்டாவது, எதற்காக அதை ஓடுகிறவன் கூட வாசிக்கும்படி பெருசா எழுதுவேன் சொல்றான்னா, உனக்கு கிடைத்த தரிசனம் உனக்கு மட்டும் சொந்தமானது அல்ல. அந்த தரிசனத்தை மற்றவர்கள் அறியும் பொழுது அவர்களுக்குள்ளேயும் ஒரு அனலை கர்த்தர் அந்த வார்த்தையின் மூலமாய் கட்டளையிடுவார். புரிந்து கொண்டவங்க மட்டும் கர்த்தர் உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. சிலர் சொல்ற தரிசனத்தை கேட்டு என் உள்ளம் களி கூர்ந்திருக்கிறது. தரிசனம் உனக்குரியது மட்டுமல்லங்க, அதை மற்றவர்களும் அறியட்டும். அறியும் பொழுது அவர்களும் ஆயத்தப்படுவார்கள், இல்லது அவர்களும் ஆச்சரியப்படுவார்கள், இல்லது அவர்களும் வேகமடைவார்கள், இல்லது அவர்களும் விவேகமடைவார்களே. அநேகர் இந்த செய்திகளை, வசனத்தை, வார்த்தைகளை, தரிசனத்தை எழுதுகிற அனுபவத்தையே விட்டுட்டவங்க உண்டு. நான் உடனே ஒன்று கேட்கிறேன், எத்தனை பேர் அதை எழுதி வைக்கிற பழக்கம் உள்ளவங்க இருக்கீங்க? கொஞ்சம் கை வைத்துங்க பார்க்கலாம். இன்று கர்த்தர் பேசுகிறார். தரிசனம் உனக்கு கொடுக்கப்பட்டது, ஆனா அதை நீ என்ன செய்யணும்? எழுதணும். கல்லுல உளி வைத்து அதை அழுத்தமாய் வெட்டி வைத்தது போல வாழ்நாள் முழுவதும் அது மறையாதபடிக்கு அதை எழுதி வை. நல்ல ஞாபகம் இருக்குது. நான் ஒரு வருஷமும் ஒரு டைரி வைத்திருப்பேன். அதுல கர்த்தர் ஏதாவது வெளிப்பாடு தந்தார்னா எழுதி வச்சிருப்பேன். 93, 94 பைபிள் காலேஜ் படிக்கும்போது, அப்பதான் நான் நல்ல ஜப வாழ்க்கையில அப்படி கட்டி எழுப்பப்பட்டு வரும்போது, ஒரு நாள் ராத்திரி ஜெபம் பண்ணிட்டே இருக்கேன். ஆண்டவர் என்னோடு பேசினார். நான் உன்னை சவுத் ஆப்பிரிக்காவுக்கு கூட்டிட்டு போவேன் அப்படின்னார். இது நடந்த வருஷம் 27 வருஷம் ஆகுதுங்க. இப்பவும் எடுத்து அதை வாசித்துட்டு ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவரே, அன்னைக்கு மட்டும் நான் எழுதி வைக்காட்டா என்னைக்கும் அது மறந்திருக்கும். 27 வருடமாக ஆண்டவர் தந்த வார்த்தையை மனதில் வைத்து கையில எழுதினதுனால அது ஞாபகத்தில் இருக்குது. அதுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். எனக்கு தெரியும், கர்த்தர் தந்த தரிசனம் ஒரு நாள் நிறைவேறும். அதுக்கு தான் எழுதணும். ஒருவேளை இதுவரையில அந்த எழுதுகிற பழக்கம் இல்லாதவர்கள், இன்று கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். நான் உனக்கு சொல்லுகிறது எல்லாவற்றையும், நான் உனக்கு காண்பிக்கிற தரிசனங்கள் எல்லாவற்றையும் நீ தீர்க்கமாய் எழுதி வை. எழுதி வைப்பது மட்டுமல்ல, அதை மற்றவர்களுக்கு சொல்லிவிடு. சில நேரத்துல காரியம் முடிஞ்ச பிறகு சொல்லுவாங்க, நான் அன்னைக்கே இந்த தரிசனத்தை கண்டேன். அப்போ உங்களை மெச்சி பேச மாட்டாங்க, சும்மா புழுவாத அப்படின்னுவாங்க. அந்த அன்றைக்கு ஒரு ஆள்கிட்ட ஷேர் பண்ணிட்டோம்னா, 4 பேர்கிட்ட அந்த தரிசனத்தை சொல்லிட்டோம்னா, ஆமா அன்னைக்கு அவங்க அதை சொன்னாங்க, கர்த்தர் அதை நிறைவேற்றுகிறார். சொல்லணும். எழுதுனது மட்டும் இல்ல, சொல்லுங்க, சொல்லணும். அங்க சொல்ல இல்ல, முதலாவது அதை பிரிசர்வ் பண்ணணும், ரெண்டாவது அதை பப்ளிசைஸ் பண்ணணும், எல்லாருக்கும் தெரிவிக்கணும். இது கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தர் என்னோடு கூட பேசினார். ஏன் எழுத வேண்டும்? ஏன் அதை மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும்? தரிசனம் ஒரு பெரிய காரியத்தை செய்வதற்காய்த்தான் உனக்கு கொடுக்கப்பட்டது. ஏற்றுக்கொள்றவங்க மட்டும் கொஞ்சம் கையை உயர்த்துங்க.
உங்களுக்கு ஆண்டவர் பேசின காரியம் சாதாரணமானது அல்ல என்று ஏற்றுக்கொள்றவங்க மட்டும் ஆமே சொல்வோமா? எனக்கு ஆண்டவர் செய்தி நேரத்தில் இல்லது ஜெப நேரத்தில் பைபிளை வாசித்த நேரத்தில் இல்லது ஜெபத்தோடு தூங்கி கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் என்னோடு கூட பேசினது ஒரு சாதாரணமான வார்த்தை இல்லை. இது என் வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய ஒரு தரிசனம். என் குடும்பத்தின் பொருளாதாரத்தையே மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு தரிசனம். என் பிள்ளையுடைய வாழ்க்கை தரத்தையே உயர்த்தக்கூடிய ஒரு தரிசனம். எங்கள் சமுதாயத்திலே ஒரு சரித்திர மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய தரிசனத்தை அல்லவோ தேவன் எனக்கு தந்திருக்கிறார். அதை நான் எழுதணும், அதை நான் விளம்பரப்படுத்தணும். விளம்பரப்படுத்தணும் நோட்டீஸ் அடிச்செல்லாம் சொல்லனா, உங்களுக்கு அறிமுகமான இடத்துல சொல்லுங்க. ஒருவேளை கேட்கும்போது கேலி பண்ணுவாங்க, சும்மா இரு, என்னைக்கு எழும்பின உடனே ஒரே தரிசனம் தரிசனம், உனக்கு வேற வேலை இல்லையா, கிறுக்கதம் பிடிச்சிட்டா, டெய்லி ஜோம் பண்ணிட்டு வந்து ஆண்டவர் என்கிட்ட பேசினார், ஆண்டவர் எனக்கு தரிசனம் காட்டினார் சொல்லுவாங்க. let them say anything, don't bother about anything. hallelujah, you just predict. ஆண்டவர் சொன்ன வார்த்தையை வாய் திறந்து சொல்லிட்டே இரு. 3வது வசனம், குறித்த காலத்துக்கு நீ இப்பொழுது பெற்றுக்கொண்ட தரிசனத்தை குறித்து ஆண்டவர் ஒரு டெஃபினிஷன் வச்சிருக்கார், ஒரு விளக்கம் வச்சிருக்கார், ஒரு காரியத்தை சொல்லி தர்றார். தரிசனத்தை உனக்கு தந்து விட்டேன், நீ அதை எழுதி வைத்துக்கொள், அதை வரைந்து வை, மற்றவர்களுக்கு அறிவித்து விடு. ஆனால் இந்த தரிசனத்துக்கு ஒரு குறித்த காலம் வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவிலே அது விளங்கும். முடிவிலே அது விளங்கும். அது பொய் சொல்லாது. அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. அது நிச்சயமாய் வரும். அது நிச்சயமாய் வரும். அது தாமதிப்பது இல்லை. அது தாமதிப்பது இல்லை. கரங்களை உயர்த்தி தேவனை ஸ்தோத்திரிக்கலாம். 5 காரியத்தை தேவன் தரிசனத்தை குறித்து எழுதி வைத்திருக்கிறார். எல்லாரும் கவனிச்சே ஆகணும். தரிசனம் நிறைவேறுவதற்கு ஒரு குறித்த காலம் வைக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, ஹல்லேலூயா. an appointed time, குறித்த காலம் ஒன்று இருக்கிறது. ஆபிரகாமுக்கு 25 years, இஸ்ரவேலர்களுக்கு 430 years. வேதாகமத்திலே ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய வாழ்விலும் ஒரு குறித்த காலம் தரிசனம் நிறைவேறுவதற்கு. நம்ம அடிக்கடி சொல்லுவோம், அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும்? மறந்துறாதுங்க தரிசனத்தை. என்னுடைய தரிசனத்துக்கு ஒரு குறித்த காலம் வைக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு தெரியும் என்று சொன்னவங்க மட்டும் ஆமென் சொல்லலாமா? உங்களுக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கலாம், ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கலாம், ரொம்ப பிரஷர் கூடி இருக்கலாம். பட் அவருக்கு டைம்ல தான் அது நடக்கும். தேவை நெருக்கடி ரொம்ப கஷ்டமா இருக்குது, பட் அவர் ஒரு டைம் வச்சுப்பார். அவருக்கு தெரியும் அந்த பலூன் வெடிக்கிறதுக்கு முந்தின செகண்ட்ல தருவார். சொல்லுங்க, எத்தனை பேர் ஏற்றுக்கொள்ளு? அது ஆண்டோடைய செயல். கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், ஆனா அவருக்கு தெரியும் எவ்வளவு எவ்வளவு இது ஸ்ட்ராங்கா இருக்கு என்பது தெரிஞ்சு வச்சுப்பார். குறித்த காலம். ஆனா என்ன, என்னைக்கு அந்த காலம் நமக்கு தெரியாது. அதான் சொல்ல, காத்திரு, wait, an appointed time. எனக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை. கஷ்டமா தான் இருக்கும் அந்த வார்த்தை கேட்க. முடிவிலே விளங்கும். எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு உண்டு. கையை உயர்த்துங்க பார்க்கலாம். என் தரிசனத்தின் நிறைவேறுதலுக்கும் ஒரு முடிவை கர்த்தர் வைத்திருக்கிறார். நான் இந்த வார்த்தையை இங்கிலீஷ்ல KJV டிரான்ஸ்லேஷன்ல படிச்சு பார்த்தேன். ரொம்ப அழகா இருக்கு பாருங்க. அதை எழுதி வச்சிருக்கேன். At the end it shall speak. At the end it shall speak. முடிவில் அது பேசும். இன்னைக்கு நீ பேசுனா முடிவில் 4 பேர் உன்னை குறித்து பேசுவாங்க. கை உயர்த்துங்க பார்க்கலாம்.
இன்னைக்கு ஒருவேளை உங்க வீட்டில் உள்ளவங்களே பேசுவாங்க, ஆமா இது இவளுக்கு வேற வேலையே இல்லை, சும்மா தரிசனம், சும்மா ஆண்டவர் பேசினார் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கிறாங்கன்ட்டு உங்களை கேவலமா பேசுவாங்க. ஆனா ஒரு நாள் வரும் மாறி பேசுவாங்க. எனக்கு அப்பவே தெரியும் இவ சொன்னதெல்லாம் நடந்துரும்னு தெரியும். அப்படியே கர்த்தர் இவளுடைய வார்த்தையை நிறைவேற்றி விட்டார். கர்த்தர் செய்வார். ஒரு முடிவு இருக்குதுங்க, நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை இப்படியே தான் குழப்பத்திலே தான் போயிட்டு இருக்கோம் நினைக்கிறியா? கர்த்தர் எப்பொழுதும் இப்படியே உன்னை விட்டுருவார் நினைக்கிறீங்களா? நோ. ஒரு எண்ட் லைன் இருக்குது, ஒரு முடிவு இருக்குது, ஒரு முடிவு இருக்குது. எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்குது, ஆனந்த கண்ணீர் வடிப்பேன் நான். எனக்கும் ஒரு முடிவை கர்த்தர் வச்சிருக்கார். எனக்கு தந்த தரிசனத்துக்கு கர்த்தர் ஒரு முடிவை வைத்திருக்கிறார். குடும்பத்தை குறித்து பாரத்தோடு இருக்கீங்களா? குடும்பத்துக்காய் கர்த்தர் தந்த தரிசனம் நிச்சயமா நிறைவேறும். தரிசனம் கடைசியில பேச வைக்கும். சொல்லுங்க பக்கத்துல திரும்பி, கடைசியில பேச வைக்கும். பீப்பிள் பேசுவாங்க, உலகம் பேசும். இப்ப உன்னை ஏசும், அன்னைக்கு உன்னை பற்றி பேசும். எவ்வளவு அழகா இருக்குல்ல இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன். பொய் சொல்லாது. இந்த தரிசனத்துடைய மூணாவது காரியம் என்னன்னா, பொய் சொல்லாது. அது வந்து ஆம்பிளிஃபைட் பைபிள்ல நான் வாசிச்சு பார்த்தேன், அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. இட் வில் நாட் டிசீவ் ஆர் டிசப்பாயிண்ட். அது உன்னை வஞ்சிக்கவும் செய்யாது, உன்னை ஏமாற்றவும் செய்யாது. கையை உயர்த்த முடியுமா? அந்த தரிசனம் ஒருவேளை என்னை ஏமாத்திருமோ, நான் வேற வாயத்திறந்து சொல்லிட்டேன், எல்லாருக்கும் முன்னால கேவலப்பட்டுருவேனோ? நோ, நெவர். அவர் சொன்ன வார்த்தை உங்களுக்கு தெரியுமா? இந்த தரிசனம் எங்க இருந்து வந்துச்சு? பரத்தில் இருந்து, பரலோக தேவனிடத்தில் இருந்து வந்த அந்த தரிசனம். இந்த வார்த்தையை படிங்கம்மா. It will not deceive or disappoint. நீ ஒருபோதும் ஏமாற்றப்பட மாட்டாமா. நீங்க ஒருபோதும் ஏமாற்றம் அடைய மாட்டீங்க. அன்பு தாயே, தகப்பனே, உங்க பிள்ளையை குறித்தா, புருஷனை குறித்தா, பேர பிள்ளை பிறக்க போகிறது குறித்தா, பேத்தியை குறித்தா, தலைமுறைகளை குறித்தா, தேசத்தை குறித்தா, சபையை குறித்தா, தேவன் தந்த தரிசனம் பொய் சொல்லாது. அடுத்தது நாலாவதுன்னா, though it tarry, wait for it. ஒருவேளை இது தாமதிக்கலாம் நம்முடைய பார்வையில, ஆனா நீ என்ன செய்யணும்? தரிசனத்துக்காக என்ன செய்யணும்? காத்திருக்கணும். சொல்லுங்க, தரிசனத்துக்காக என்ன செய்யணும்? காத்திருக்கணும். ஹல்லேலூயா. கொஞ்சம் கூட சத்தமா ஹல்லேலூயா சொல்லுங்க. இந்த வெயிட்டிங் டைம் தான் ரொம்ப ஹார்டஸ்ட் டைம். ரொம்ப கஷ்டமா இருக்கும் வெயிட் பண்றது. பட் காத்திரு. அது எப்படி காத்திருக்கணுமா? அதை பிராக்கெட்ல போடுங்க. though it tarry, wait earnestly for it. ஆவலோடு காத்திரு. எனக்கு ஆண்டவர் தந்த தரிசனம், என் பிள்ளையை குறித்து கர்த்தர் பேசின பேச்சு நிச்சயம் நிறைவேறும் என்று ஏக்கத்தோட காத்திரு. கடைசியா சொல்லி முடிக்கிறார் அந்த ஆண்டவர், அது நிச்சயமாய் வரும். கையை உயர்த்து ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆங்கிலத்தில் கொஞ்சம் எக்ஸ்பிளனேட்டரியா இருக்கு. It will not be behind hand on its appointed day. அவர் குறித்திருக்கிற அந்த காலத்துல நிச்சயமாய் என்ன செய்யும்? வரும், நிறைவேறும் என்று கர்த்தர் உரைக்கிறார். ஏற்றுக்கொள்றவங்க மட்டும், எனக்கு கர்த்தர் தந்த வார்த்தைகள், என்ன குறித்து தேவன் போட்டிருக்க பிளான் தான் அந்த தரிசனம். சொல்லுங்க, என்ன குறித்து தேவன் போட்டிருக்க ஒரு பெரிய பிளான தான் ஆண்டவர் எனக்கு எதுவா காட்டினாரு? தரிசனமாய் காட்டினா அதை கர்த்தர் நிச்சயம் என்னில் என்ன செய்வார்? நிறைவேற்றுவார். கரத்தை உயர்த்தி சொல்லலாமா? தரிசனம் தந்தவர் மறவா, தாங்கியே நடத்திட மறவா, தரிசனம் தந்தவர் மறவா,
நடத்திட மறவா. எப்பக்கம் நெருக்கங்கள் உனை சூழ்ந்திட்டாலும் எலியாவின் தேவன் உன்னை மறவா. எப்பக்கம் நெருக்கங்கள் உனை சூழ்ந்திட்டாலும் எலியாவின் தேவன் உன்னை மறவா. எலியாவின் தேவன் உன்னை மறவா. மறவா இயேசு மறவா. உன்னை ஒரு இமை பொழுதிலும் மறவா. மறவா இயேசு மறவா. உன்னை உருவாக்கிய இயேசு மறவா. வாக்குத்தத்தம் வாக்குத்தத்தம் தந்தவர் மறவா. வழிகாட்டி நடத்திட மறவா. வாக்குத்தத்தம் தந்தவர் மறவா. வழிகாட்டி நடத்திட மறவா. வானமும் பூமியும் நிலை மாறினாலும் வார்த்தையை நிறைவேற்ற மறவா. வானமும் பூமியும் நிலை மாறினாலும் வார்த்தையை நிறைவேற்ற மறவா. தம் வார்த்தையை நிறைவேற்ற மறவா. மறவா இயேசு மறவா. உன்னை ஒரு இமை பொழுதிலும் மறவா. மறவா இயேசு மறவா. உன்னை உருவாக்கின இயேசு மறவா. நீங்க மறந்திருக்கலாம். அந்த தரிசனத்தை கர்த்தர் ஒரு முறை கூட உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிற நாளுக்குள்ளால கர்த்தர் இன்று உங்களை நடத்துகிறார். எனக்குள்ள ஆண்டவர் அந்த வார்த்தையை தர. சிலர் தரிசனத்தை மறந்திருக்கீங்க, ஆனா ஆண்டவர் மறக்கல. அந்த தரிசனத்தை இப்பொழுது உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், இதற்கு ஒரு குறித்த காலத்தை வைத்திருக்கிறேன். அது முடிவு வரும்போது பேசும். அது பொய் சொல்லாது, உன்னை ஏமாற்றாது. காத்திரு, அது நிச்சயமாய் வரும். யோசேப்பின் தரிசனத்தை குடும்பமே பரிகாசம் பண்ணினது. குழியில் போட்டு முற்றுப்புள்ளி வைத்த துடித்தது. ஆனால் அங்கேயும் ஒரு மனிதனை வெளியே தூக்கி எடுப்பதற்கு கர்த்தர் உணர்த்தினார், அவனை தூண்டினார். விட்டுவிட்டால் தரிசனம் முடிந்துவிடும் என்றார்கள். சிறையில் அடைத்து விட்டால் தரிசனம் முடிந்துவிடும் என்றார்கள். ஆனால் குழியை தாண்டி, அடிமைத்தனத்தையும் தாண்டி, ஜெயில் கைதி என்கிற நிலையும் தாண்டி சிங்காசனத்திலே உட்கார செய்ததுதான் உன்னதருடைய தரிசனம். எங்கேயோ சிக்கி விட்டபடினால் உனக்கு கர்த்தர் தந்த தரிசனம் முடிந்து விட்டதென்றோ, நிறைவேறாது என்றோ எண்ணி உன்னை நீ ஏமாற்றிக் கொள்ளாதே. உன்னை குழியில் போட்டாலும் தரிசனம் சிங்காசனத்தில் தான் இருக்கும். உன்னை அடிமையாய் விட்டாலும் தரிசனம் உயிரோடு தான் இருக்கும். உன்னை சிறையில் அடைத்தாலும் தரிசனம் விடுதலையோடு தான் நிற்கும். நாள் ஒன்று வரும், நம்பினவர்கள் அத்தனை பேரும் உன்னை ஏமாற்றி விட்டாலும் இந்த தரிசனம் ஒரு பொழுதும் உன்னை ஏமாற்றாது. அதை கர்த்தர் நிறைவேற்றுவார். தரிசனம் தந்தவர் மறவா. தாங்கியே நடத்திட. எத்தனை பேருக்குள்ள அந்த விசுவாசம் இருக்குதுங்க?
அவர் மறக்கல, அவர் மறக்கல, அவர் மறக்கல. அவர் தந்த தரிசனத்தை அவர் மறக்கல. அவர் அல்லவோ உன் குடும்பத்திற்கு அந்த தரிசனத்தை தந்தார். அவர் அல்லவோ உங்கள் பிள்ளைகளுக்கு அந்த தரிசனத்தை தந்தார். அவர் அல்லவோ உங்கள் எதிர்காலத்துக்கு அந்த தரிசனத்தை தந்தார். அவர் அல்லவோ உங்கள் குடும்ப உறவுகளை பிரித்து பகுத்தறிவதற்குரிய தரிசனம் தந்தார். அதை அவர் மறக்க மாட்டார். அப்படியான நீ காத்திருப்பது மட்டுமல்ல, 4வது வசனத்தை வாசித்து ஜெபிக்க போகிறோம். இதோ இதோ அகங்காரியாய் இருக்கிறானே, அகங்காரியாய் இருக்கிறானே, அவனுடைய ஆத்துமா அவனுக்குள் செம்மையானது அல்ல, அவனுடைய ஆத்துமா அவனுக்குள் செம்மையானது அல்ல. தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். கவனிக்கணும், தன் விசுவாசத்தினாலே, கொஞ்சம் கூட சத்தமா சொல்ல, தன் விசுவாசத்தினாலே வலது கரத்தை உயர்த்த முடியுமா? அப்ப என்ன செய்யணும்? விசுவாசித்து இருக்கணும். தரிசனத்துக்காய் காத்திருப்பது மட்டுமல்ல, தரிசனம் நிச்சயம் நிறைவேறும் என்ற விசுவாசத்தினால் நிறைந்து இருக்கணும். தரிசனம் கிடைத்தது 75 வயதில். 99 வயதில் கர்த்தர் மறுபடியும் அவனுக்கு தரிசனமாகி சொல்லுகிறார், நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு, கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க, நான் சர்வ வல்லமை உள்ள. நீ செய்ய வேண்டியது என்ன? எனக்கு முன்னால உத்தமமா மட்டும் நடந்தா போதும். வயதை பற்றி பார்க்காத, வருஷத்தை பற்றி பார்க்காத, சூழ்நிலையை பார்க்காத, உன் சரீரத்தை பார்க்காத, உன் குடும்பத்தை பார்க்காத, உன் உறவை பார்க்காத, உன்னை டிஸ்கரேஜ் பண்றவங்களை பார்க்காத, உன்னை தூக்கி எறிகிறவர்களை பற்றி பார்க்காத, உனக்கு வாய்க்காது என்று சொல்லி நெகட்டிவ் கன்ஃபெஷன் பண்றவங்களை பார்க்காத, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன். 99வது வயதுல ஆண்டவர் திரும்ப ரீகன்ஃபார்ம் பண்ணார். Hallelujah. Today is the day of your reconfirmation of your vision. உன்னுடைய தரிசனத்தின் 2வது தடவை ஆண்டவர் உறுதிப்படுத்துகிறார். ஏற்றுக்கொண்டவங்க மட்டும். Hallelujah. 100வது வயது ஆபிரகாமின் சரீரம் செத்த சரீரம், சாராளுடைய கர்ப்பம் செத்த கர்ப்பம். செத்த சரீரத்தை வைத்து, செத்த கர்ப்பத்தை வைத்து ஒரு ஈசாக்கை தேவன் வெளிக்கொண்டு வர முடியுமேயானால், நம்பிக்கை இழந்து போய் கிடக்கிற உன்னுடைய சூழ்நிலையின் நடுவில் அந்த தரிசனத்தை கர்த்தரால் நிறைவேற்ற முடியும் என்று இயேசுவின் நாமத்தில் நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தரால் சொல்லப்பட்டவைகள் அவளுக்கு நிறைவேறும். இன்று இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க நீங்க, உங்களுக்கு கர்த்தர் தந்த தரிசனம் நிறைவேறும் என்று விசுவாசிப்பீர்களேயானா, அந்த வெற்றியின் நாட்கள் இனி தூரத்தில் இல்லை, சமீபத்தில் இருக்கிறது என்பதை நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க. அன்புக்குரிய தேவ பிள்ளையே, விழிப்பாயிருந்து அவர் சத்தம் கேள். அவர் சித்தத்தை தரிசனத்தின் மூலம் அவர் காண்பிப்பார். அதை வைத்துக்கொண்டு மறந்து விடாதே, அதை எழுதிவிடு, அதை ஒளியினாலே செதுக்கி வைத்து விடு. அதை உனக்குள் அடக்கி வைக்காதே, மற்றவர்களுக்கு முன்பதாக அதை அறிக்கையிட்டு விடு. அதே நேரத்தில் அந்த தரிசனத்துக்காய் ஒரு குறித்த காலம் வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு அதுவரைக்கும் காத்திரு. சும்மா காத்திருக்காதே, ஆண்டவரால் செய்ய முடியும் என்ற விசுவாசத்தோடு காத்திருப்பாயானால் அவர் தந்த தரிசனம் உன்னில் நிறைவேறுவது மட்டுமல்ல, எல்லாரையும் பேச வைக்கும் என்று திட்டமாய் தீர்க்கமாய் இந்த வார்த்தையை உங்களுக்கு சொல்லுகிறேன். கர்த்தர் தாமே உங்களை தரிசனத்தின் நிறைவேறுதலினால் மேன்மையும் மகிழ்ச்சியும் கம்பீரமும் களிப்பும் அடைகிறவர்களாய் மாற்றுவாராக. நம்ம எல்லாரும் இருக்கிற இடங்களில் எழும்பி நின்று ஜெபம் செய்ய போகிறோம். தேங்க்யூ லார்ட். நன்றி. தேங்க்யூ ஃபாதர். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. அப்படியே நம்ம ஜெபிக்க போகிறோம். ஒரு நிமிடம் கண்களை மூடலாமா? தலைகளை தாழ்த்தலாமா? இந்த வார்த்தை எனக்குன்னே ஆண்டவர் அனுப்பி இருக்கிறார். என்னோடு தான் கர்த்தர் பேசினார் அப்படின்னு சொல்றவங்க மட்டும் உங்க வலது கரத்தை உயர்த்துவீங்களா ப்ளீஸ்? அநேகருடைய கரங்களை பார்க்கிறேன். அவர்களோடு பேசின நல்வார்த்தைகள், அவர் உங்களுக்கு காண்பித்த தரிசனம் ஒன்றும் தவறி போவதில்லை, நிறைவேற போகிறது. சிலரை கர்த்தர் பாரப்படுத்துகிறத நான் பார்க்கிறேன். உங்களுக்கு பாரம் இருக்குன்னா கொஞ்சம் கண்ணீரோடு கூட ஜெபிக்க போறீங்க. ஒரு நிமிடம் நான் உங்களுக்கு தர்றேன். நீ தந்த தரிசனம், நீ பேசின வார்த்தை, நீ தான் என்னோடு பேசுனீங்க. நீங்க அதை நிறைவேற்றணும், நீங்க அதை நிறைவேற்றணும், அதை நிறைவேற்றணும், நீங்க அதை நிறைவேற்றணும், நீங்க அதை நிறைவேற்றணும். சந்தேகத்தோடு தான் வந்தேன், நீங்க அதை நிறைவேற்றணும். குழப்பத்தோடு தான் வந்தேன், ஆனா எனக்கு புரியுது என் தேவன் எனக்கு செய்வேன் என்று சொல்லி இருக்க அந்த திட்டம் எனக்கு புரியுது. அந்த பிளான், அந்த விஷன் சொல்லி இருக்க கண்டிப்பா நிறைவேறத்தான் போகுது என்பதை நான் புரிந்து கொண்டேன் சொல்லுவாங்க. கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாம். ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து ஒரு பாடலின் அடியை பாட போகிறோம். தேவரி சகலமும் செய்ய வல்லவர், தேவனை உமக்கொப்பான தேவன் யார்? தரிசனம் தந்தவர் நீரல்லவோ, தவறாமல் நிறைவேற்றி முடிக்கிற தேவனும் நீர்தானே. எல்லாரும் சேர்ந்து கர்த்தரை துதிக்க போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம். தேவரி நீ சகலமும் செய்ய வல்லவர், தேவனே கொப்பான தேவன் யார்? தேவரி நீ சகலமும் செய்ய வல்லவர், தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? நீ செய்ய நினைத்து, நீ செய்ய நினைத்தது நிறைவேறும், நீ செய்வதை தடுப்பவன் யார்? நீ செய்ய நினைத்தது நிறைவேறும், நீ செய்வதை தடுப்பவன் யார்? தேவரி நீ சகலமும் செய்ய வல்லவர், தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? ஒரு முறை கூட பாடுவோம். தேவரி, தேவரி நீ சகலமும் செய்ய வல்லவர், தேவனை உமக்கொப்பான தேவனே உமக்கொப்பான தேவன். தரிசனம் தந்தவன் நீரல்லவோ, தரிசனம் தந்தவன் நீரல்லவோ, தவறாமல் நிறைவேற்றி முடிப்பீரே. சவால்கள் என்றும் ஜெயித்திடுவே, சர்வ வல்லவன் நீதானே. தரிசனம் தந்தவன் நீரல்லவோ, தவறாமல் நிறைவேற்றி முடிப்பீரே. சவால்கள் என்றும் ஜெயித்திடுவே, சர்வ வல்லவன் நீதானே. தேவரி நீ சகலமும் செய்ய வல்லவர். Thank you Lord. தேவனே உமக்கொப்பா. ஒரு முறை கூட சேர்ந்து பாடலாம் எல்லாருமே. தேவரி நீ சகலமும் செய்ய வல்லவர், தேவனை உமக்கொப்பான தேவனை உமக்கொப்பான தேவன். ஒரு முறை கூட தரிசனம் தந்தவன் நீரல்லவோ, தரிசனம் தந்தவன் நீரல்லவோ, தவறாமல் நிறைவேற்றி முடிப்பீரே. சவால்கள் என்றும் ஜெயித்திடுவே, சர்வ வல்லவன் நீதானே. தரிசனம் தந்தவன் நீரல்லவோ, தவறாமல் நிறைவேற்றி முடிப்பீரே. சவால்கள் என்றும் ஜெயித்திடுவே, சர்வ வல்லவன் நீதானே. தேவரி நீ
சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்கொப்பான உமக்கொப்பான தேவன். ஒருமுறை கூட சேர்ந்து பாடலாமா? தேவனே சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்கொப்பானவர் யார்? ஆண்டவரே உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பா. நீ செய்ய நினைத்தது நிறைவேறும். நீ செய்வதை தடுப்பவன் யார்? ஓ, நீ செய்ய நினைத்தது நிறைவேறும். நீ செய்வதை தடுப்பவன் யார்? Thank you Lord. தேவரே நீ சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்கொப்பானவர் யார்? தேவனே உமக்கொப்பா தேவன். தேவரே நீ சகலமும் செய்ய. நீ சகலமும். ஆமென். அவர் செய்ய நினைத்தது தடைபடாதல்லவோ? தேவனே ஒப்பற்ற தேவன். ஒப்பற்ற விதத்தில் நம்முடைய வாழ்க்கையில தாம் தந்த தரிசனத்தை நிறைவேற்ற போகிறபடினால எல்லா தேவ பிள்ளைகளும் கர்த்தரை துதிக்கலாமா? எல்லாரும் விசுவாசத்தோடு, உற்சாகத்தோடு, உத்வேகத்தோடு உன்னத தேவனை மகிமைப்படுத்துங்கள். Glory be to Jesus. ஆவியானவருக்கு இடம் கொடுத்து ஆவியிலே பலன் அடைந்து ஒரு புதிய வேகத்தோடு ஆண்டவரை மகிமைப்படுத்துவதற்கு எழும்பி செல். ஷாதாலா ரிதா பௌகபாபா. உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ. உன்னை அனுப்புகிறவன் நான் அல்லவோ? உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ. உன்னை அனுப்புகிறவன் நான் அல்லவோ? உனக்கு தந்த அந்த தரிசனத்தை நிறைவேற்றுவதற்கு நான் உன்னை கொண்டு செய்ய நினைத்ததை செய்து முடிப்பேன். அப்படியே தேவனை ஆவியில கொஞ்ச நேரம் அந்நிய பாஷையில கர்த்தரை ஆராதிக்கலாமா? தெய்வ பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரை துதிங்க. ஆண்கள் பகுதியில் பிரதர்ஸ் எல்லாரும் கரங்களை தட்டி சத்தத்தை உயர்த்தி ஆண்டவரை உயர்த்துவோம். ஹல்லேலூயா. நல்ல ஆண்டவரே, குமாரனா இயேசுவின் நாமத்திலே கிருபாசன தண்டையிலே வந்து நிற்கிற எங்களோடு நீர் இடைப்பட்டபடியால் ஸ்தோத்திரம். எங்களோடு நீங்க பேசுனீங்கப்பா. பாரத்தோடு இருந்த எங்களுக்கு தரிசனம் தந்தது நீர்தானப்பா. தேசத்தை குறித்த தரிசனம் தந்தது நீர்தானப்பா. குடும்பத்தை குறித்த தரிசனம் தந்தது நீர்தானப்பா. பிள்ளைகளை குறித்த தரிசனம் தந்தது நீர்தானப்பா. புருஷனை குறித்த தரிசனம் தந்தது நீர்தானப்பா. அதை நீங்க நிறைவேற்ற போகிறேன் என்று எங்களை உற்சாகப்படுத்தி வேகப்படுத்தினபடியால் மக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த நேரத்திலும் இந்த ஆராதனையில் பங்கெடுத்து இணையதளத்தின் மூலமா கூட கனெக்ட் ஆயிருந்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக ராஜா. வார்த்தையின் நிறைவேறுதலை, தரிசனத்தின் நிறைவேறுதலை அனுபவித்து ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் மை போற்றட்டும். வேண்டிய சுகம், பலன், ஆரோக்கியம் கொண்டும் போக்குவரத்து பிரயாணங்களிலும் பாதுகாப்பு முழுமையாயிருப்பதாக. கடந்து செல்கிறார் கர்த்தர் முன் செல்லும். பிள்ளைகளுடைய படிப்பை கர்த்தர் ஆசீர்வதியும். குடும்பத்தில் நடக்கிற எல்லா காரியங்களையும் கர்த்தர் பொறுப்பெடுத்து ஏற்ற வேளையில உயர்த்தி நிறுத்துகிற உம்முடைய பலத்த கரம் எங்கள் வாழ்வில் குறுக்கிடட்டும். ஆண்டவரே, தாழ்த்தி தருகிறோம். தரிசனம் தருகிறவரும் அதை நிறைவேற்றுகிறவருமான இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆசீர்வாதம் நம்முடைய கர்த்தரும் உலக இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்யமும் நம் அனைவரோடு இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இயேசுவின் வருகை பரியந்தம் நிறைந்தும் நிலைத்தும் இருப்பதாக. ஆமென். கையை உயர்த்துவோர். அல்லேலூயா சொல்வோமா? ஹல்லேலூயா.
ஹalleluya. காலங்கள் கடந்ததோ தாமதமானதோ, வாக்கு தத்தங்கள் உன் வாழ்வினில் தொலைந்ததோ. காலங்கள் கடந்ததோ தாமதமானதோ, வாக்கு தத்தங்கள் உன் வாழ்வினில் தொலைந்ததோ. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு பண்ணினவ மாறிடா, வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவ மாறிடா, வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். சொந்து போகாதே, நீ சொந்து போகாதே, சொந்து போகாதே. உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். சொந்து போகாதே, நீ சொந்து போகாதே, சொந்து போகாதே. உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். ஹalleluya.